ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு மலாய் கேக் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா பொடிச்ச வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதோட கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நம்ம வெஜிடபிள் ஆயில் விட்டுக்கலாம். அளவெல்லாம் இந்த கொடுத்த அளவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம். கேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் பவுடர் ரொம்ப முக்கியம். அப்போ தான் கேக் நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா சலிச்சிடலாம். இதோட நான் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து சலிச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இங்கே மோர் எடுத்திருக்கேன். கேக் மாவை ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கரண்டியால் நம்ம கேக் மாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியணுன்னா ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கட் அண்ட் ஃபோல்டு அந்த மாதிரி நம்ம கேக் மாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இதை நல்லா தடவிடலாம். இதில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். நெய் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட தடவிக்கலாம். நம்ம ரெடி பண்ண கேக் மாவு போட்டோன்னா அடியில் ஒட்டிக்கும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கோதுமாவை சலித்து இதில் தடவிடுறேன். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு கேக் எடுக்கும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். உங்கள் கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் பட்டர் பேப்பரை இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோதுமாவை நல்லா தடவி ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் கேக்கு விடும்போது இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கேக் வராது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பண்ணோன்னா கேக் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளப்பியாக வரும். இப்போ நம்ம நல்லா டேப் பண்ணிடலாம். ஏர் பபிள் விழாமல் இருக்கும். அதனால் பாத்திரத்தை நல்லா இந்த மாதிரி தட்டிடலாம். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். தட்டு அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டு எது இருக்கோ அதை போட்டுக்குங்க. இந்த மூடியில் கேஸ்கட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச
கேக்கு மாவை உள்ளே வச்சு மூடியில் மூடி சிம்மில் வச்சிடலாம். 55 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்திருக்கேன், அதனால் 55 நிமிஷம் இருக்கட்டும், வேகட்டும். உங்கள்கிட்ட அலுமினிய பாத்திரம் இருந்தால் 45 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம இதில் தான் மலாய் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் நம்ம பிரியாணி, குழம்பு, புலாவெல்லாம் செஞ்சுருப்போம். பால் ரெசிபியெல்லாம் பண்ணும்போது திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் நல்லா ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் பால் விட்டுக்கிறேன். இது காய்ச்சின பால். இப்போ நல்லா பாலை இலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க விட்டோன்னா அது குறுக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சமாக விட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள் கிட்டே கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கூட விட்டு சிம்மில் வச்சு நல்லா பாலை குறுக வைக்கணும். நம்ம இந்த மலாயை தான் கேக் மேலே விட போகிறோம். அந்த ஏடெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். அதனால் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சே நம்ம இதை ரெசிபி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நான் பாலில் குங்குமப்பூவை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இங்கே சேர்த்துக்கிறேன். ஒரு நல்ல வாசனையை தரும். சப்போஸ் உங்கள் கிட்டே குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மிலேயே இருக்கட்டும். உங்கள் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கருப்பு திராட்சை, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா கெட்டிப்படும். நமக்கு மலாய் ரெடி ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இங்கே 55 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கு இல்லைனா ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி நடுவில் விட்டு பார்க்கலாம். கேக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் குச்சியில் ஒட்டி இருந்ததுன்னா நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓரத்தில் கத்தியில் கட் பண்ணி நம்ம கேக்கை மெதுவாக எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம பாத்திரம் பாருங்கள், அடியில் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வந்துடுச்சு கேக். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேக்கில் ஃபோர்க்கால் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மலாய் விடும்போது உள்ளே இறங்கி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச மலாயை இந்த மாதிரி தடவிக்கலாம். நான் இங்கே டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி கேக் மேலே வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இந்த மாதிரி நம்ம மலாயை கேக்கில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். இதை நல்லா 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். அந்த மலாயெல்லாம் கேக்கில் நல்லா ஊறி இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இது மேலே மலாய் விட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் மலாய் விட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மலாய் கேக்கு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணியிருக்கோம். அதுவும் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். கோதுமை மாவு, ப்ரௌன் சுகர், ஆயிலும் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கோம். இது மேலே நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹார்ட் ஷேப்பில் நமக்கு கேக் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லாமல், முட்டை இல்லாமல் நம்ம இந்த ஹார்ட் ஷேப்டு கேக்கை ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.